ஆசுரி கேசவ சோமியாஜி. மிகவும் இளமையாக இருக்கிறாரே, இவரா பெரிய பெரிய யாகங்களை சிறப்பாக நடத்தி வைத்தவர் என்று கூறினீர்கள்? மிகச் சிறப்பாக நடத்தி வைத்தவர் என்றுதான் சொல்லியிருக்க வேண்டும். அவரின் பெருமையை சற்று குறைத்துதான் உன்னிடம் கூறியிருக்கிறேன். வேத சாஸ்திரங்களுக்கும் உபனிஷத்துக்களுக்கும் பொருள் சொல்வதில் சமர்த்தர். நம்ப முடியவில்லையே. இவரை விட வயதில் மூத்தவர்கள் பலர் வந்து இவரிடம் வேதங்களைப் பற்றியும் உபனிஷத்துக்களைப் பற்றியும் எழும் சந்தேகங்களுக்கு விடை கேட்டு போவார்கள் என்றால் கேசவ சோமியாஜி எவ்வளவு உயர்ந்தவராக இருக்க வேண்டும்? சற்று தள்ளி ஒரு பெண்மணி வருகிறாரே, அவர்தான் சோமயாஜியின் தர்மபத்னியோ? ஆமாம், காந்திமதி. அந்த அம்மையார் செய்யும் காரியம் சற்று வழக்கத்திற்கு புறம்பாக இருக்கிறதே. எது? அடக்க ஒடுக்கமாக இருப்பதா? அடக்க ஒடுக்கமாக இருக்க வேண்டியதுதான். அதற்காக கோவிலுக்குள் வரும்போது தம்பதி சமேதமாக ஒன்றாக வந்து சேவிக்க வேண்டும் என்றுதானே கூறுவார்கள். கணவனை விட்டு ஒதுங்கினார் போல் இவ்வளவு தள்ளியா வர வேண்டும்? அது கணவர் மீது மனைவி வைத்திருக்கும் பக்தி, அன்பு, மரியாதை இவற்றுக்கு எடுத்துக்காட்டு. கணவன் முன்னே மனைவி பின்னே என்று கணவன் வழி மனைவி பின்பற்ற வேண்டும் என்ற அடையாளமாகத்தான் காந்திமதி சோமியாஜிக்கு பின் 10 அடி தள்ளி நடந்து வருகிறார். இது ஆச்சரியம்தான். என் மனைவியை என்னுடன் வா என்று சொன்னால் 2 அடி முன்னால் தான் போவாள். 10 அடி பின்னால் வா என்று சொன்னால் மொத்தமாக என்னை விட்டே சென்று விடுவாள். அதற்கு உன் மனைவியை மட்டும் சொல்லி தவறில்லை. வேறு யார் தவறு என்கிறீர்கள்? நீதான். நானா? ஆமாம். கேசவ சோமியாஜி போன்று நீயும் ஒரு உயர்ந்த பண்போடு இருந்திருந்தால் காந்திமதி போன்று உன் மனைவியும் அடிபணிந்து வாழ்வாள்.